ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி சேனல். ஒன்றிருந்து இன்றைக்கி கருணக்கிழங்கு புளிக்குழம்பு தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி புறநானூறு பாடலில் சொல்லப்பட்ட ஒரு ரெசிபி தான். புளிக்குழம்பு, கருணக்கிழங்கு புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு அதில் கொடுத்து இந்த ரெசிபி தான் நான் பண்ணுறேன். ஸோ ஒரு கடாயில் நல்லா நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் சோம்பு, பட்டை, மிளகு, சீரகம், அது கூட கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நம்ம சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 20 சின்ன வெங்காயம், ஒரு பல்லு இஞ்சி, அப்புறம் ஒரு 4லேருந்து 5 பூண்டு நல்லா சேர்த்து வதக்கி அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் துருவின தேங்காவையும் சேர்த்து அரைக்க போகிறோம். அது நல்லா ஒரு 1 minute நல்லா கிண்டி வதக்கி விட்டுருங்க. உங்களுக்கு வேணும்னா லிட்டில் பிட் ஆஃப் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம். நல்லா அதெல்லாம் வதக்கி விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வலுவலுன்னு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மசாலா அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதே கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு பருப்பு, வெந்தயம் சேர்த்து கருவேப்பிலை போட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கருணக்கிழங்கையும் சேர்த்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்கிற புளி தண்ணியை எடுத்து இது கூட சேர்த்து கொதிக்க விட்டு இறக்க போகிறோம். அதுதான் நம்ம கருணக்கிழங்கு புளிக்குழம்பு ரெசிபி. ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு ரெசிபி தான். புளி உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. யூஸ்வலாக லெமன் சைஸில் புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. நான் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே புளியை ஊற வச்சுட்டேன். அந்த புளி தண்ணியை அப்படியே சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு வற்ற விட்டுருங்க. ஓரளவுக்கு நம்ம வற்றி குழம்பு கன்சிஸ்டன்சியில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட போகிறோம். அவ்வளோதான், நம்மளோட கருணக்கிழங்கு புளிக்குழம்பு ரெடி ஆகிடும். இந்த ஸ்டேஜில் லைட்டாக உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னா வீட்டு மசாலா பொடி இருந்துச்சுன்னா போடுங்க, இல்லைனா வேண்டாம். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்க விட்டு இறக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளோட கருணக்கிழங்கு புளிக்குழம்பு ரெடி. நிஜமாவே சூப்பராக இருந்துச்சு. நம்ம யூஸ்வலாக வைக்கிற மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் நல்லா சுட ரைஸோடு சேர்த்து இந்த கருணக்கிழங்கு குழம்பு அப்படியே மேலே ஊற்றி கொஞ்சோண்டு எக்கு பொரியெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையான லன்ச் ரெசிபிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். யூ வில் ஆல்சோ லவ் இட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. கீப் சப்போர்ட்டிங், கீப் சப்ஸ்கிரைபிங். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். Until then, it's bye. Thank you.